வணக்கம். உங்களின் நல்ல வாழ்க்கையும் அமைதியும் சந்தோஷமும் நிறைய பணமும் அன்போடு எல்லாரும் உங்களிடம் இருப்பதற்கு எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை பிரார்த்திக்கிறேன். யூ வித் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்றைய டாபிக் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி காந்தமாக மாற முடியும், சொல்லால் காந்தமாக முடியும். கூப்பிடுங்க, கூப்பிட்டா காசு உங்கள்கிட்ட வந்துடும். அதுதான் கூப்பிடுறது. எப்படி கூப்பிடுறது, எந்த நேரத்தில் கூப்பிடுறது அப்படிலாம் கதை கிடையாது. நீங்கள் உங்களுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக்கணுங்க. என்னிடம் பணம் வெகு விரைவாக சுலபமாக வந்தடைகிறது. மணி கம்ஸ் டு மீ குவிக்லி அண்ட் ஈஸிலி நவ். இது ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணுங்கள். என்னிடம் பணம் சுலபமாகவும் விரைவாகவும் வந்து சேர்கிறது அப்படின்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தினம் கேளுங்க. பண கஷ்டத்துக்கு இது ஒரு மருந்து. பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், பணத்தை அப்ரிஷியேட் பண்ணணும். உங்கள் கையில் காசு வந்ததா, காசு எண்ணிட்டு அப்படி போடக்கூடாது. அந்த நோட்டை பார்த்து தேங்க்யூ வெரி மச், நீ எங்கிட்ட வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி உனக்கு அப்படின்னு சொல்லணும். நாம் எப்போவுமே இல்லாமையில் இருந்ததில்லை, நிறைய இருந்திருக்கு. உங்கள் சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கங்களேன், அது பணமாக இருந்திருக்காது. அது அறியா பருவம். அந்த நேரத்தில் உங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, துணிமணி வாங்கி கொடுத்துருப்பாங்க, விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துருப்பாங்க, பரிசு பொருட்கள் பர்த்டேக்கு வந்திருக்கோம். உற்றார் உறவினர் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது அந்த காலத்தில் ஒரு பழக்கம், குழந்தைங்க கையில் ஒரு காசை கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம். அதெல்லாம் நினச்சி ஒரு சந்தோஷப்படுங்க. யோசனை பண்ணி பாருங்கள். நல்ல உணவு, அழகான உடை, பரிசு பொருட்கள், புத்தகம், விளையாட்டு ஜாமான், பர்த்டே காசு, உற்றார் உறவினர் கொடுத்த காசு, அம்மா அப்பா நம்ம வெளியில் கொண்டு போய் நம்மளை என்டர்டெயின் பண்ணது, ஒரு சினிமா கூட்டிகிட்டு போனது, ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போனது, ஒரு ஃபன் கேம் கூட்டிகிட்டு போனது, இதை எல்லாமே யோசனை பண்ணுங்கள். இது எல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த செல்வம். அந்த அதெல்லாம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். பேக் டேட்டடாக போய் பாஸ்ட்டை நினச்சி பின்னாடி போய் நினச்சி அதை பண்ணுங்கள். ஓகேங்களா? பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி தான் இனி உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணும் அப்படின்னு, என்ன வேணுமோ 30 லட்சம் ஒருத்தர் வேணும்னு கேட்டிருந்தான். 30 லட்சம் தேங்க்யூ வெரி மச், நன்றி, மிக்க நன்றி, எனக்கு 30 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, அதுக்கு இப்போது அப்படின்னு. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன யோசனை பண்ணணும்னா, 30 லட்சம் கிடைச்ச உடனே புக்கில் எழுதணும், எனக்கு 30 லட்சம் கிடைத்து விட்டது, இதை இந்த மாதிரி செலவழிக்கிறேன், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரிலாம் என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நிறைவடைந்து விட்டது, எனக்கு பிரச்சனை கிடையாது, பிரச்சனை கூட போல என்னுடைய எல்லா விஷயங்களும் நிறைவடைந்து விட்டது. நாம் என்ன பயப்படுவேன்னா, பிரச்சனைன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் புரியாமல் பிரச்சனை கொண்டு வந்துடுமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். ஆனால் பிரச்சனை கூட சொல்லவே வேண்டாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். எழுதுங்க, உங்கள் வாய்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வாய்ஸில் ஒரு நிமிஷம் சொல்லி கேளுங்க. ரிப்பீட்டட் எவ்ரிடே வித்தவுட் ஃபெயில் லிசன் டு யுவர் வாய்ஸ். யுவர் வாய்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். அந்த காதில் ஒலிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த யூடியூப்பில் மணி இஸ் கம்மிங் டு மீன்னு ஒரு யூடியூப் ஒன்று வருதுங்க. அதை நீங்கள் பாருங்களேன். இந்தியன் ருப்பீஸாக பாருங்கள். தினம் எழுந்து ஹார்ட்லி ஒரு நிமிஷம் 40 செகண்டு அந்த பணம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த யூடியூப் அந்த இதுவை மணி இஸ் கம்மிங் டு மீ பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல எஃபெக்ட். அந்த பணம் உங்களுக்குள்ளே ஜெல் ஆகிடும். ஓகே. அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் பணத்தை கையில் எடுத்து எண்ணி உள்ளே வைக்கிறீங்க. திரும்பியும் சொல்கிறேன், அது திரும்பி கொடுக்கும்போது தேங்க்யூ வெரி மச், இவ்வளோ நாள் என் கூட இருந்த, ஜாகிரதையாக போயிட்டு திரும்பி வா, ஒரு குழந்தைய திருப்பி அனுப்புகிற மாதிரி அதை நீங்கள் செய்யணும். இன்னொரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் முடிய வஞ்ச வரைக்கும் தனிமையில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ பாருங்கள். நீங்களே உங்கள் வீடியோ பாருங்களேன், பார்த்து சொல்லுங்களேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, மூஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள், சந்தோஷமாக இருக்கா, நீங்கள் எனக்கு நிறைய பணம் கிடைத்து விட்டது, நன்றி, இது மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. உங்கள் மூஞ்சி நல்லபடியாக பிரகாசமாக ஒரே ஒரு நிமிஷம் சந்தோஷமாக சிரித்து நல்லா பேசி பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு பணம் கிடைத்து விட்டது, நான் மிக நன்றாக இருக்கிறேன், இந்த பணத்தை நல்லபடியாக உபயோகிக்கிறேன் அப்படின்னு பேசி பாருங்களேன். பேசிட்டு அதை எரேஸ் பண்ணிவிடுங்க. திரும்பி நாளைக்கு அந்த எமோஷன் நீங்கள் கொண்டு வரணும். இந்த எமோஷன் எது கொண்டு வரதுன்னா, நீங்கள் முடியுமோ முடியாதோ சிரித்து முடியுங்க. இந்த கொண்டு வர அது உங்களுக்கு பழகி போயிடும்.
பழக்கம் வர வர ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய குணமாகிவிடும். அதனால் அந்த குணமாகும் போது என்ன ஆகிடும், நீங்கள் ஸ்லோவாக பணத்தை அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களை சுற்றி ஒரு ஜனங்கள், எப்படிப்பட்ட ஜனங்கள் வச்சுக்கக்கூடாதுன்னா, உங்களை பார்த்து ஓ நீ இதை வாங்கிட்டியா, ஓ என்றைக்கு வாங்கின, இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் இருக்கிற ஆளுங்கிட்ட ஆனை மட்டும் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்தை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் இன்டென்ஷன், உங்கள் எண்ணங்கள், உங்களுக்கு தேவையான விஷயம் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. சொல்லணும் அவசியம் இல்லை, சொன்னால் அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துட போகிறதில்ல, புரிஞ்சுதா? அதனால் உங்களுக்கு தேவைகள், உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய நன்மை நல்லது எல்லாம் பிட்வீன் யூ அண்ட் யுவர் க்ளோஸ் ஃபேமிலி. அவுட் சைட் 3வது மனிதர், 4வது நண்பர், ரொம்ப நல்ல நண்பராக இருக்கலாம், பல உதவி செஞ்சுருக்கலாம், ஓகே. பட் அங்கே வெளியில் போகும்போது உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே டைலூட் தண்ணி மாதிரி கரைஞ்சி போயிடும். அதனால் எண்ணங்களை உங்களுக்கு தேவையை நீங்களே வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, வீடியோ எடுத்து பேசி பாருங்கன்னு. அந்த ப்ராக்டிஸ் நான் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தது. இது நானாக கண்டுபிடிச்ச ஒரு ப்ராக்டிஸ். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். பணம் உங்களுடைய கமாண்டில் இருக்க வேண்டும், உங்களுடையதாக இருக்க வேண்டும். நீங்கள் பணத்தோடதாக அடிமையாக இருக்கக்கூடாது. பணம் வரும், எல்லாருக்கும் பணம் வரும். யாருமே இன்றைய சூழ்நிலை நிரந்தரமானதல்ல, நிச்சயம் நல்ல நிலை வரும், நம்பிக்கையோடு இருங்கள். இதில் இன்னொன்று, ஒரு சகோதரி என்னை கேட்டிருந்தாங்க, எனக்கு அடிக்கடி நல்ல மூடில் இருக்கேன், உங்கள் பேச்செல்லாம் கேட்டவரை திடீர்னு டல்லாகவே ஆகாதீங்க. திரும்பியும் பல நல்ல விஷயங்கள் பாருங்கள். நீங்கள் தான் ஃபோனும் யூடியூபும் கையில் வச்சுருக்கீங்கள, பல விஷயங்கள், பல சோஷியல் மீடியா பார்த்து நல்லபடியாக இருங்க. பணம் இழுக்கும் காந்தம் நீங்கள் தான். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக நன்றாக, மிக மிக நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கோங்க, ஓகேங்களா? இந்த மணியை பற்றி அஃபர்மேஷன்ஸ் எழுதிட்டே இருங்க, விடாமல் எழுதுங்க. உங்கள் கையில் காசு சேரணும். கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதுங்க. அந்த பணத்தோட உபயோகமெல்லாம் நீட்டாக ஒரு ஃபுல் பேஜில், இது இவங்களுக்கு கொடுத்தேன், சேல்ரி பே பண்ணேன், சமையல் பொருள் வாங்கினேன், இதை பண்ணேன், எல்லாம் ரொம்ப நன்றி, வாங்கினதாகவும் செஞ்சதாகவும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியோடு பார்க்குறேன்.